இந்த படம் பொறுத்தவரை I don't want to say much about the film. The film should speak for itself. Visually, இப்போ ட்ரெய்லர் வந்து இன்னும் 2-3 நாள்ல we are going to release the trailer. ஸோ ட்ரெய்லரும் சரி இந்த பாடல்களும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு இட் வில் கிவ் த லுக் ஆஃப் த ஃபிலிம். போக போக இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த எல்லாமே வந்து புரியும் லைக் ஏன் இந்த படம் எடுத்தோன்றது. ஐ ஷுட் தேங்க் மை பிரதர் விக்ரம் கிருஷ்ணா, இந்த படத்தோட தயாரிப்பாளர், ஃபார் ஸ்டாண்டிங் பை மீ ஃபார் another good film. அண்ட் சமீரா பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரிசமமாக ஒரு கதாநாயகியோட நின்று பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. யூஸ்வலாக வந்து குழி தோண்டி என்ன நிப்பாட்டுவாங்க, இல்லைனா ஒரு ஆப்பிள் பாக்ஸ் வச்சு அவங்கள நிப்பாட்டுவாங்க. ஸோ பூஜானிக்கே வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது என்னை பார்க்கும்போது. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ உயரமாக இருக்கேன்ட்டு. உங்கள் ஹைட் என்னன்னு 6'2" இருந்து சூப்பர், ஓகே, ஒரு ஈக்குவல் ஹைட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான். அண்ட் பாடல்களும் சரி காட்சிகளும் சரி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து கெமிஸ்ட்ரி இஸ் வெரி குட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ் வெளியிடும்போது ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க். அண்ட் இது ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் ஆன் தி ஸ்க்ரீன். தேங்க்ஸ் அமீரா ஃபார் பீயிங் டால் அண்ட் ஐ ஷுட் தேங்க் யூர் பேரண்ட்ஸ் ஃபார் தட். அண்ட் இந்த படத்தில் நான் வந்து அண்ணல் அரசோட ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஹீஸ் அ ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். நான் இதுக்கு முன்னாடி அவனிவனில் சூப்பர் சூப்பர் மாஸ்டரில் பண்ண ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டது. இந்த படம் வந்து அதை விட பெருசாக பேசப்படும் சண்டை காட்சிகளில். எப்போவுமே ஒரு சண்டை காட்சினா ஒரு லீடு கரெக்டாக அமையணும். எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான், எப்படி அடித்தான்ற விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக இந்த படத்தில் வந்து அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. And I should thank all my lyric writers and B.T. Vijayan sir, the editor of this film. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து அவர் தான் கொடுப்பாரு. என் படங்கள் என்னோட சேர்ந்து வேலை செய்கிற படங்களும் சரி வெளியானதுக்கப்புறம் மற்ற படங்களும் சரி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுப்பாரு. He's given me the first feedback for this film. I'm holding it close to my heart. And இந்த படம் வந்து கல்கட்டா, சென்னை, அப்புறம் தூத்துக்குடி, அப்புறம் வேற எங்கேயும் ஷூட் பண்ணுவாங்க, ஹைதராபாத், நிறைய இடத்துல ஷூட் பண்ணுவோம். கோயிங் ஃபார் சாங்ஸ் ஆல்சோ. இப்போ முடிய போகுது படம் முடிஞ்சு, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஜய் ஆண்டனி RR ஆரம்பிக்க போகிறாரு இன்னும் கொஞ்சம் நாட்டில். மற்றபடி இந்த படத்தோட வெடி இன்னும் சில நாட்களில் ரெடி ஆக போகுது. அண்ட் ஐ ஹோப் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நீங்களும் நம்புவீங்க படம் பார்க்கும்போது. ஐ தேங்க் த மீடியா. டுடே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நின்ன விஷால், இப்போ நிற்கிற விஷால், உங்களால் தான் எனக்கு அந்த மாற்றம் தெரியுது. பிகாஸ் எனக்கு கிடைச்ச அந்த ரிவ்யூஸ், எனக்கு கிடைச்ச அந்த பாராட்டுகள் முந்தின படம் அது வந்து it is really made me responsible. I thank the media one and all for being with me from the beginning till now. God bless you all. Thank you. If I speak Tamil, all of you all will forget your Tamil. So I won't speak. First of all, sorry to make you all wait. I was shooting and it's not easy to just change for any heroine like a hero has changed a t-shirt. This film is very important to me because of one thing. Prabhudeva was somebody I really wanted to work with. In fact, I used to meet him at parties and I used to say, sir, I think you're fantastic, let's work. And he said one day. And then one day last year, he actually called me up and he said, do you want to do a film? And I said, okay. I never asked him the script, right? I never asked him what the role was. I never asked him how many heroines were there. You know, usually girls are like, how many girls are there? How many songs do I have? I just believed in him and I said, okay, done. And that faith really proved, because not only did I get a single heroine, I think all 5 songs, a great role and a fantastic script and a nice, tall, good-looking hero. So I got everything that I wanted, and I'm just very, very, very happy with this film. When I came to Tamil cinema a couple of years ago with Varnam Airam, a lot of my Bollywood colleagues would tell me, what are you going and doing in the South? And I tell them, you know what, I like it better there, and I'm not joking. That's why I keep on coming back here
because I get a lot of love from the media. I get a love from people who watch the films here, and in general I feel more at home here. In fact, so much that my parents are a little scared. They think I'm going to find a boy and settle. I told them no, I'm not. So I'd like to thank everybody associated with the film. I think Vishal has been a very supportive as a co-star, as a friend. He's just been great. Prabhudeva has been one of the most amazing directors I've ever worked with. One thing I learned from Sir was a comedy timing, which I don't think I ever knew what it was like. And I really had to work hard. He had to work hard with me, and I think we've managed pretty well. You know, we've got great songs. I think Itchy Kudi is one of my favorite songs of the film. And of course, I'm looking great thanks to all the people here. So, any questions? Sorry, was it? No, see, as Vishal said earlier, your physics, chemistry, biology has worked out with Vishal, everything. See. Kissing scenes, it was... Kissing scenes? Yeah, he said 30 takes. Without your cooperation, you made a mistake and that was... Vishal, we may be ready, but it stops right there. Nothing more. I don't know what kissing scene he's talking about. Vishal, what kissing scene is there in the film? Prabhu sir? First of all, you're so tall, I will need an apple box if I have to do that. First time I have to look up to the hero. Okay. Tamil cinema is made on time. Everything goes on time. And I think one thing about Hindi cinema is the difference is the fans. You may not believe me, but South fans are very sentimental, very emotional. Bollywood is, they like you today, they hate you tomorrow. Very big difference. Very big. Previously on the Bombay Greens, India introduced has spoken in Tamil. Why you are not speaking in Tamil? Because if I speak in Tamil, you will forget your Tamil. I promise you. He wants me to speak in Telugu. Only Bombay Greens put your caste name, Shreya Reddy, Samira Reddy. What? No, why are you putting Bombay Greens or putting the caste name? Samira Reddy. I have been Samira Reddy since the day I was born. I don't know any other name. There's no caste name. In my house, we are all Reddys. And I'm very proud to be a Reddy. So, I don't know any other name. I can change my name to something like, you know, Vaijanti Mala Reddy or something. I am very proud of Reddy. I don't want to change it. Yeah? Thank you. படத்தை பொறுத்தளவுக்கு பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ப்பாகவும் தெளிவாகவும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தனால அந்த படத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கரெக்டாகவும் முடிக்க முடிஞ்சுது. ஸோ பிரபு மாஸ்டருக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். விஷால் சார் கூட ஆல்ரெடி நான் வந்து சத்தியம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் அவருக்கு வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஃபிலிமாக விஷால் சாருக்கு இருக்கும், எனக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச். படத்தை பற்றி இது வந்து அவனிவனுக்கு அப்புறம் நான் நடிக்கிற அடுத்த படம். இதுதான் அடுத்த ரிலீஸ் ரெடி. பிரபுதேவா அவர்கள் இயக்கத்தில் இந்த படம் அண்ணன் விக்ரம் கிருஷ்ணா ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் ஹோம் ப்ரொடக்ஷனில் தயாராகிற படம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரபுதேவா அவர்களோட சேர்ந்து நான் நடிக்கிறேன். அண்ட் இது படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். அண்ட் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் இந்த படத்தில். பிரபாகரன்ற பேரில் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில். ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம், நல்ல ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர் எடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் பிரபுதேவா படங்கள்னாலே உங்களுக்கு தெரியும், பாடல்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து மியூசிக் விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காரு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் இட். விஜய் ஆண்டனி வந்து இஸ் மை கிளாஸ்மேட் ஃப்ரம் காலேஜ். லாயலா காலேஜில் சேர்ந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தோம்.
ஸோ ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீமோட ஆதி ராஜசேகர் அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் லுக்கிங் த பெஸ்ட் இன் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம் இன் மை கேரியர். ஸோ ஐ ரியலி தேங்க் ஆதி ராஜசேகர் ஃபார் ஷோயிங் மீ in such a nice way. And I'm really happy. Vijayan sir VT Vijayan sir தான் இந்த படத்தோட எடிட்டர், RK Nagu படத்தோட எடிட்டர், விவேக் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கார், ஊர்வசி மேடம், அப்புறம் ஷாஜி ஷிண்டே, பூனம் கவுர். ஸோ இந்த படம் வெடின்றது இட்ஸ் நாட் ஓன்லி விஷால்ஸ் வெடி, இது வந்து எல்லாரோட வெடின்னு சொல்லலாம். அது படம் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து எந்த அளவுக்கு வெடிக்குதுன்றது நீ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். Vedi is a really fun film. What I love about Vedi is the fact that I got to work with the great Prabhudeva, who I've always seen. I always wanted to work with him. He is not only a great choreographer, he's also a very, very good director. Vishal has been one of the coolest co-stars I've had. You know, he's very tall. He's charming. I think on screen we look great together. And in general, it's been a great experience working in this film. I play the role of Paro, and she is this girl who is in college, and she constantly picks fights with the hero, and it's just an all-out commercial film. ஹாய், வெடி வந்து ஜனரஞ்சகமான படம், ஜாலியான படம், எல்லாருக்கும் மாஸ் மசாலா, இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட படம். இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நான் விஷாலோட பண்ணியிருக்கேன். அவர் அவனிமனுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்திருக்காரு. ஸோ அந்த மரியாதைக்குரிய படமாக இருக்கும் அவருக்கு. அவர் இன்னொரு நல்ல படமாக கூட அமையும் விஷாலுக்கு. நல்ல ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரோ, அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணால் எப்படி பண்ணோம் அப்படி பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கோஆப்ரேஷன், நல்ல ஹார்ட் ஒர்க்கு. அப்புறம் நிறைய டெக்னீஷியன் இதில் இல்லை, கேமராமேன் ஆர்டி ராஜசேகர், அனல் அரசு, எல்லோரும் இந்த படத்துக்கு வெற்றி பெற காரணம் இவங்க எல்லாரும் பெரிய பெரிய முதுகெலும்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டியனுடைய மியூசிக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. நான் அவர் கூட ஆர்டி ராஜசேகராக இருக்கட்டும், விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், அனல் இருக்கட்டும், இவங்க 3 பேர் கூட திருப்பி பண்ணுறது கூட நான் ரெடி. அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த 3 பேரையும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், இந்த படத்தில் நிறைய லொக்கேஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியும் மாஸ் மசாலா படம்னா எப்படி செலவு பண்ணுன்ட்டு, அந்த மாதிரி அந்த ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டு விக்ரம். அப்புறம் விவேக் சாரோட நான் இதுதான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நிறைய படம் அவருக்கு சூப்பரான காமெடி படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு, காமெடி சீக்வன்ஸ். இந்த படத்துலையும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மாஸ் மசாலான்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் புதுசாக இருக்கணும் ஜனங்களுக்கு, அப்படி தானே? அதுதானே, அந்த மாதிரி இருக்கும். கஷ்டம் தான் கொஞ்சம், வந்து பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் புதுசாகவும் இருக்கணும், ரொம்ப புதுசாகவும் இருக்கக்கூடாது, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தாங்க அது, பட் ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்கும். தமிழா ரெட்டி ஃபஸ்ட் டைம், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ் தெரியாது, நிறைய கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. வணக்கம், பிஹைண்ட் வேர்ட்ஸ். நான் இப்போ வந்து வெடி படத்தோட ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் பிரபுதேவா சார் கூடயும் விஷால் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் ஃபில்ம் இது. 2 பேருமே எனக்கு ரொம்ப நல்லா ஆடியோ வர்றதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. பிரபுதேவா சாரோட சிம்பிளிசிட்டி, அவரோட கோஆப்ரேஷன், அவரோட மியூசிக் டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆடியோ வந்து கண்டிப்பாக ஹிட் ஆக போகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஒவ்வொரு பாட்லேயும் கான்செப்ட் வைஸ் கூட அவர் எனக்கு ஐடியா நிறைய கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு சில சாங்கில் வந்து ஓப்பனிங் லைன் கூட அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு ஜீனியஸ் அவரை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் விஷால் பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவரோட காலேஜ் டேஸ்லேருந்து அவரோட வளர்ச்சியை நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போவார் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் விக்ரம் கிருஷ்ணா, ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் ரொம்ப பெரிய செலவு பண்ணி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படமாக வெடி வந்திருக்கு. இந்த படம் தீபாவளிக்கு முன்னாடி கண்டிப்பாக வெடிக்கும். தேங்க்யூ. வெடி நல்ல படங்க, அது உண்மையிலே நல்ல படம். பிரபுதேவா டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பர்டிகுலராக ரொம்ப எனக்கு ஒரு சேலஞ்சான ஒர்க்காக இருக்கிற படம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா படமும் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் என்ன கூட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த படம் ஆக்ஷன் கம் சென்டிமெண்ட் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் ஃபிலிம். அது நிறைய ரியலிஸ்டிக் லைட்டிங் ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய ஆக்ஷனுக்கான லைட்டிங் ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பாக கிடைச்ச படம் தான் அது. பர்டிகுலராக எனக்கு பிரபுதேவோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும். ஹி இஸ் வெரி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஷார்ப், ரொம்ப நிதானம், என்ன வேணுங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேனுக்கும்
என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பர்டிகுலராக வந்து பிரபுதேவா ரொம்ப ரொம்ப ஷார்ப், டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு டைரக்டர். நல்ல படம் வரும். தேங்க்யூ வெரி மச்.